வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆகாஷ் பேசுகிறேன். என்னடா அவன் புதுசாக நாட்டில் சுற்றிட்டுருக்கானே தானே பார்க்குறீங்க. நான் என்னோடய சேனலில் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான கண்ட்ரியான அர்மேனியாவுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே. துபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பால் யூரோப் ஏஷியா பார்டரில் இருக்க இந்த அர்மேனியாவுக்கு தான் வந்திருக்கோம். அர்மேனியாவில் இருக்கிற எரேவனுங்கிற சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இந்த சிட்டியோட கல்ச்சர், ஃபுட்டு, சைட் சீயிங் எல்லாம் இந்த விளாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். கமான் மக்களே, லெட்ஸ் கோ இன்டு த விளாக். எரன் சிட்டிக்கு ஒரு சீப் ஃப்ளைட் எங்கேருந்து போகணுன்னு பார்த்தா அது அபுதாபிலேருந்துதான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே ரைட்டு, நம்ம இங்கேருந்து அபுதாபி கிளம்பி போகன்ட்டு அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. சரி, புது ஏர்போர்ட்டு ஃபஸ்ட் டைம் வரமேன்ட்டு ஏர்போர்ட்டு ஃபுல்லாக ஒரு சுற்று நல்லா சுற்றியாச்சு. என்னங்க ஏர்போர்ட்டா இல்லை மாலான என் ஒய்ஃப் கேட்க ஏர்போர்ட்டாமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லான்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். லான்ச்சுக்கு போய் செம்மையாக ஹெவியான ஒரு ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு, ஜூஸு, ரெண்டு வயிற்ற ஃபுல்லாக நப்பியாச்சு. நப்பின வயிற்றோடு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. ஃப்ளைட்டு வந்தாச்சு, எல்லாம் ஏறுங்கன்னு அனௌன்ஸ் பண்ண அடித்து பிடிச்சி ஓடி போய் ஃப்ளைட்டில் ஏறி அங்கேயே உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டில் உட்காந்து என்ன பண்ணோம், ஒரு செல்ஃபியை போட்டாச்சு. அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்தா மெதுவாக ஃப்ளைட் அப்படியே நகர ஆரம்பிச்சு ஒரு வழியாக ஃப்ளைட்டை டுவர்ட்ஸ் த ரன்வே எடுத்துட்டாங்க. ஃப்ளைட்டை எடுக்கும்போது அப்படியே சன்செட்டையும் பார்த்து அர்மேனியன் கனவுகளோட ஒரு 7 நாளைக்கு துபாய்க்கும் டாட்டா சொல்லிட்டு ஃப்ளைட்டை கிளம்புறது வேடிக்கை பார்த்து அப்படியே போயிட்டுருக்கோம். வானத்தில் பறந்துட்டுருக்க ஃப்ளைட்டை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு அர்மேனியா என்ன பண்ணலான்ட்டு அங்கே எங்கேயும் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சின்ன தூக்கத்தை போட்டு அப்படியே எத்தி பார்த்தா அர்மேனியா வந்துடுச்சு. அர்மேனியா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம். பார்த்தா ஸ்னோ மழையாக பெஞ்சிட்ருக்கு. இறங்க வரோம், கெடுன்னு நடங்குது. ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒய்ஃபுக்கும். ஃப்ளைட் இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் செக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் போக நம்ம கைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வணக்கத்தை போட்டு ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக ஸ்னோ, எங்கே பார்த்தாலும் ஸ்னோ, மரத்தில் ஸ்னோ, கடையில் ஸ்னோ, ரோட்டில் ஸ்னோ, மொத்தத்தில் ஃபுல்லாக ஸ்னோ. லாங் ஃப்ளைட்டு, கிளைமேட் சேஞ்சு, பயங்கர டயர்டாக இருந்தோம். ஒரு வழியாக ஹோட்டல் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஹோட்டல் செக்கின்லாம் முடிச்சுட்டு நம்மளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போட்டிருக்காங்க. ரூம் வியூ செம வியூ. சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்னோவே கிடையாது. நான் சூஸ் பண்ண ஹோட்டல் சிட்டி சென்டர்லேயே இருக்கனால நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்ச ஹோட்டலு. Booking.comஸ்லேயும் நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா லிஃப்ட்டு கிடையாது. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறனால லிஃப்ட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லாம் ஒரு கணக்கு தான். ஓகே கைஸ், ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டு. இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுங்கிறனால என்னோடய வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 1 இன் அர்மேனியா, அதோடய விலாக்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். ஸோ எல்லோரும் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது நமக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.